ஜூன் 11ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. இன்னைக்கு கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. அதாவது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு. தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. இதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. அதே போல் ஜூன் 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு கேரளாவுக்கும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு. அதனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு ஜூன் 13ஆம் தேதி வரைக்குமே மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதே போல் ஜூன் 14ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கை தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும். அதனால் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே தூறல், சாரல், மேகமூட்டம் தமிழ்நாடு முழுக்கவுமே இந்த மாதிரி வானிலை தான் நிலவும். பல இடங்களில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா தூறல், சாரல், சில இடங்களில் கனமாகவும் மழை இருக்கலாம். மாலை இரவு நேரங்களில் மழை அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைக்கி பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, திண்டுக்கல், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் மழை தொடர்ந்து இருக்கும். நாளை மறுநாள் ஜூன் 13ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சில இடங்களில் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வானிலையோட சுருக்கம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் சென்னை முதல் நம்மளோட கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் மேகமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கி இன்றைக்கி ஒரு 10 நாள் முடிஞ்சிருச்சு. ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. ஜூன் 10ஆம் தேதியோட 10ஆம் தேதியோட இப்போ பார்க்கும்போது நமக்கு பெய்ய வேண்டிய மழை 19.9 மில்லிமீட்டர். ஆனால் பெய்திருக்கிறது 24.4 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 23% அதிகமாக தான் தமிழ்நாட்டில் மழை தென்மேற்கு பருவமழை பெய்திருக்கு. இன்னும் போக போக இந்த ஜூன் மாதம் இன்னும் இறுதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜூன் முடிஞ்சு ஜூலை, ஆகஸ்ட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து எங்களோட வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.